குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சன் ஐ கேர் கிளினிக். அண்டு இங்கே வந்து எஸ்டர்டே சொன்ன மாதிரி இங்கே நிறையா ஆப்தால்மிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே வரவங்களுக்கு கண் இலவசமாக பரிசோதனை செய்து ஒரு 700 ரூபாய்க்கு அவங்களுக்கு தேவையான தகுதி வாய்ந்த கண்ணாடி மிக அக்யூரேட்டாக கொடுக்குறோம். இங்கே எவ்விதமான மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கூட அந்த விலைக்கு உங்களால் வாங்க முடியாது. டெஸ்ட் பண்ணி இது எங்கே இருக்குதுன்னா நம்பர் 60 மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு வில்லியனூர் அங்கே இருக்குது. இதனுடைய ஃபோன் நம்பர் வந்து 9442205946. இன்னொரு நம்பர் வந்து 9344968382. இன்னொரு நம்பர் வந்து 9344968382. இந்த அளவில் வந்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது வந்து இன்றைய டாபிக் என்ன, ரோல் ஆஃப் ஆப்தோமெட்ரிஸ்ட்னா யார்? கண்முறை ஆப்தல்மாலஜிஸ்ட்டுக்கும் ஒரு படி ஸ்டெப்பு கீழே இருக்கிறவங்க. அங்கே ஒன் டு டூ இன் ophthalmic surgery, that person is called ophthalmologist. One could do in optometrist, ஆப்டிக்கலில் வந்து கிளாஸ் டெஸ்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கணும் ஆப்தோமெட்ரிஸ்ட். அவங்களுடைய ரோல் என்ன ஆப்தால்மிக் பில் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு கண்ணாடி கடையில் போய் ஒரு ஒரு படித்த பிள்ளை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சாருன்னா அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கடை வைக்கிறார். அவர் யாருன்னா ஆப்டிக்கல் டெக்னீஷியன். அவர் இங்கே இருந்த கோர்ஸும் படிச்சிருக்க மாட்டார். அவர் இப்போ தானே தெரிஞ்சுக்கின அனுபவங்களை வச்சுன்னு கண்ணாடி வந்து செஞ்சு கொடுப்பார். பட் என் ஆப்தோமெட்ரிஸ்ட் வேலை எப்படின்னா, தே கேன் நோ அனாட்டமி பிசியாலஜி, ஐனுடைய அனாட்டமி பிசியாலஜி, தென் அந்த ஆப்டிக்கல் லென்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதுக்கெல்லாம் கால்குலேஷன் இருக்குது. எப்படி ஐ டெஸ்ட் பண்ணுறது, ஐ டெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு சீப்பஸ்ட் வகையில் எப்படி வந்து கண்ணாடி கொடுக்க முடியும், ஆப்டிக்கல் உள்ளால் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆப்தோமெட்ரிஸ்ட்டு ரொம்ப தெளிவாக. இதே வந்து சென்னை மும்பை போன்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிள் பர்சனாக இருக்கிறாங்க. ஆனால் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒரு ஆப்டிக்கல் கிளினிக்கெலாம் வச்சு ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட்ன்றது வந்து நிறையா ஐ ஆப்ரேஷன் பண்ணுறவங்களாம் ஐ டிசீஸ்லாம் ரொம்ப டீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வகையில் வந்து ஒரு 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 பர்சன் வந்து கண்ணாடி போடணும்னா அந்த மாதிரி அதை தெரிஞ்சவங்க லெவலில் போயிட்டு கண்ணாடி போடுறதுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு கூடவே வந்து இன்றைக்கி எல்லா ஆப்டிக்கல்லையும் வந்து இதெல்லாம் வச்சுட்ருக்குறாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரீட் லேம்ப் வச்சுருக்காங்க, லென்சோமீட்டர் வச்சுருக்காங்க. அந்த பேசிக் தேவையான அம்யூனிட்டிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் பெட்டர் தென் ஆப்தோமெட்ரிஸ்ட், ஆப்தால்மிக். அவங்கள விட அவங்க நல்லா பார்ப்பாங்க. கண்ணுக்கு நிறைய கேரண்டி கொடுத்து கண்ணாடியும் மிக குறைந்த விலையில் கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் அந்த சன் ஐ கேர் ஆப்டிக்கல் நம்பர் 60 மார்க்கெட் ஸ்ட்ரீட் நடந்துகிட்டு இருக்கிறது. இங்கே வருபவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கண் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்து, முதல்ல வந்து கண் அறுவை சிகிச்சைக்கு வந்து பண்ணும்போது ஐஓஎல்ன்ற ஒரு லென்ஸ் மட்டும் தோராயமான பவர், அந்த ஹியூமன் கிறிஸ்டல் லென்ஸுக்கு உண்டான பவர் மட்டும் கொடுத்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் பைஃபோக்கல், மோனோபைஃபோக்கல், ட்ரைஃபோக்கல், டாரிக் லென்ஸு, அந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 25-30,000 ஒரு 60,000-70,000 வரைக்கும் அது போடுறாங்க. அதை போடும்போது அவங்க மிகப்பெரிய +10 போன்ற கண்ணாடிகள்லாம் போட வேணாம், அதோட அவங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த லென்ஸ் வைக்கிறது மட்டுமே அவங்களுக்கு போதும். அதை வச்சுட்டு அவங்க வந்து எதிர்காலங்களில் மீதி இருக்கக்கூடிய எப்படியும் ஒரு 40-50 வயசில் தான் 55-60 வயசில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதை மீதி இருக்கக்கூடிய ஒரு 20 வருஷமோ 80 வருஷமோ தொன்னைக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குது. ஒரு சராசரி மனுஷன் இந்தியாவில் பிறந்தும் ஒரு 63 வருஷம் தான் வாழணுன்ற ஒரு தர நிர்ணயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வேக்சினேஷனு, ஹெல்த்து, அஃபர்டபுள் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் செல்ஃப் சஃபிஷியன்சி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக போகுது. அப்போ 70-80 வந்து தாராளமாக வளராங்க. அதுங்க தான் கண்ணில் கேட்ராக்ட் வந்தோ, கண்ணில் ஆப்ரேஷன் வந்தாலும், கண்ணில்
எந்த நேரமும் தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும், தீராத வலி இருக்கும். அதிலேயே சில பேர் சோர்ந்து படுத்து லைஃப்பை விட்டுறாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகிடுது. அதுதான் சொல்கிறேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு வந்து ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு தேவையான கரெக்டான லென்ஸ், இந்த பைஃபோக்கல், ட்ரை பைஃபோக்கல், மோனோ பைஃபோக்கல் போன்ற லென்ஸுகளை வந்து அவங்க யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிங்களான்னா அவங்க இருக்கிற காலங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்கே வந்து இந்த சன் ஐ கேர் கிளினிக் ஆப்டிக்கலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சஜஷன், அதுக்கு உண்டான ஒரு 10 to 20% வந்து நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் விட உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக டாக்டர்கிட்ட பேசி ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். அதே சமயத்தில் ஒரு 700-800 ரூபாய்க்கு உங்களுக்கு ஐ டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய போகக்கூடிய வரையிலான பீரியடு நீங்கள் கண்ணாடி போட்டு தான் ஆகணும். இல்லை கேட்ராக்ட் இம்மோச்சரி கேட்ராக்ட் வந்ததுன்னா என்ன ஆகணும், தூரத்து படம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த தூரத்து பார்வை எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. தூரத்து பார்வை எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ பார்வை இருக்குதுன்னு போயினே இருப்பாங்க. ஒரு ஃபைன் மார்னிங் வந்து நிறைய பேர் வந்து கண் டாக்டர் வந்து உட்காந்து சோத்து கண்ணை போயிட மூடும்போது தான் 3 செகண்டில் வந்து அவ்வளோ பார்வை இல்லைன்றது தெரியும். அப்போ அதே மாதிரி இடது கண்ணி மூடி பார்க்கும்போது தான் வலது கண்ணில் வந்து பார்வை இல்லைன்னு ஐ டாக்டர் வந்த பிறகு தான் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளாக நம்ம நாட்டில் இருந்துன்னு தான் இருக்குது. யூஸ்வலாகவே வந்து ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு 60 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மிக தெளிவாக பார்க்கணும். 60 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மிக தெளிவாக பார்க்கணும். பார்த்தேன்னா தான் வந்து அவங்களுக்கு பார்வை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டெல்லன் சார்ட் மூலம் அதை டிடெக்ட் பண்ணுறாங்க. 60 நார்மல் பர்சன் would able to see 60 மீட்டர் அது தெளிவாக பார்த்தான்னா அவனுக்கு பார்வை இல்லை. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்ராக்ட் வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டே வரும். நாட் ஓன்லி ஃபார் கேட்ராக்டு, ரெண்டாவது இந்த ரிஃப்ராக்ட் ஏரர். ரிஃப்ராக்ட் ஏரரில் மயோப்பியா, கிட்ட பார்வை தெரியாது, ஹைப்பர்மெட்ரோப்பியா தூரப்பார்வை. மயோப்பியாவில் என்னென்னா தூரப்பார்வையும் தெரியாது, பக்கத்து பார்வையும் தெரியாது. டிஸ்டன்ஸ் டிம்னஸ் ஆஃப் த டிஸ்டன்ட் விஷன் அண்டு நியர் விஷன். ஹைப்பர்மெட்ரோப்பியா டிஸ்டன்ட் விஷன் டிம்னஸ். அவங்களுக்கும் லென்ஸு தேவைப்படுது. இன்றைக்கி வந்து லாசிக் போன்ற ஆப்ரேஷன்லாம் பண்ணி -15 -16 பவர் உள்ள எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸு, அப்புறம் கல்யாணம் பண்ணி போகிற பொம்பளை பசங்க, இவங்களெல்லாம் அந்த ரிஃப்ராக்ட் ஏரர் பிரச்சனை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அவங்களுக்கு அது மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸு கொடுக்குறாங்க. கான்டாக்ட் லென்ஸு, ஆப்டிக்கல் கண்ணாடி இதெல்லாம் விட ஃபார் பெட்டர் தென் இந்த சர்ஜரி பண்ணுறது. சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு விஷனே வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான நீங்கள் எங்கே போகலாம், என்ன செய்யலான்றது உங்களுக்கு இன்னமும் வந்து அப்தால்மி பீரியடில் இப்போ எங்கே போகணும், எந்த டாக்டர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்து மிக திறமையாக வந்து உங்களுடைய வருங்காலத்தில் உங்கள் கண்ணை ஒரு நிரந்தர பார்வை எஞ்சான் உடம்பிற்கு கண்ணே பிரதானம் என்பார்கள். அது தெரிது மானிடராய் பிறத்தல் எருது, பிறந்த காலையும் கூண் குருடு செவுடு பேடு நீங்கி பிறத்தல் எருது, பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நியாயத்தில் எருதுன்னாங்க ஒரு அந்த கவி வீரராக இருப்பவர். மறுபடிய ஒரு சிறந்த பார்வையுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சரிப்பா அம்மாடி.